அதசி புஷ்ப சங்காசம் ஹாரநூபுர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூவுலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை செய்திருந்தாலும் நமக்கெல்லாம் மிகவும் நெருக்கமான ஒரு அவதாரம், பெயரை கேட்டவுடனேயே அன்பு பெருகக்கூடிய அவதாரம் என்றால் அது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம்தான். பகவான் ராமனாக பிறந்தபோது கையெடுத்து கும்பிடும்படிக்கு உயர்ந்தவராக காட்டிக்கொண்டார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில்தான் தன்னை மிகவும் எளியவனாக, மாடுகன்றுகளோடு ஓடித் திரிபவனாக, இடையர்களுக்கும் கூட அனுக்கிரகம் செய்பவராக தன்னை பகவான் காட்டினார். அப்படிப்பட்ட எளிமையெல்லாம் காட்டின இடம்தான் விரஜபூமி என்று அழைக்கப்படுகிறது. அந்த விரஜபூமியில் பல பகுதிகள் உள்ளன. இதற்கு நடுவில்தான் யமுனை ஆறு ஓடுகிறாள். யமுனைக்கு மேற்கு பக்கத்தில்தான் மதுரா என்கிற நகரம் அமைந்துள்ளது. அங்குதான் கண்ணன் அவதரித்தார். அங்கு பிறந்தவுடனேயே இரவு கூட அங்கு தங்க முடியவில்லை. உடனேவே அங்கிருந்து புறப்பட்டு கோகுலம், ஆய்ப்பாடி என்கிற மற்றொரு இடத்தை அடைந்தார். இந்த கோகுலம் யமுனை நதியினுடைய கிழக்கு பக்கத்திலே உள்ளது. மதுரையிலிருந்து அப்படியே நேர்கோடு போட்டது போல நாம் யமுனையை தாண்டினோம் என்றால் அங்குதான் கோகுலம் என்கிற ஊர் இருக்கிறது. அந்த திவ்யதேசத்தைத்தான் காண்பதற்காக நாம் இப்போது வந்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் 74வது திவ்யதேசமாக கோகுலம், ஆய்ப்பாடி என்று இதை ஆழ்வார்கள் அழைக்கிறார்கள். அந்த திவ்யதேசத்தை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் பல பகுதிகள் உள்ளன. விரஜபூமி என்பதை மதுரா, கோகுலம், பிருந்தாவனம், நந்தகிராமம், காமியவனம், அதுக்கு மேலே பர்சானா, கோவர்தனம் என்று பல பகுதிகளாக பிரிப்பார்கள். இதில் ஒவ்வொரு பகுதிக்கும் கண்ணன் சென்றிருக்கிறார். மதுரையில்தான் பிறந்தார். கோகுலத்தில்தான் முதல் 5 ஆண்டுகள் வளர்ந்தார். நந்த கிராமம் என்கிற இடத்துல தான் அடுத்த 5 ஆண்டுகள், 6வது வயதிலிருந்து 10வது வயது வரை நந்துகாவ் என்று தெரிவிக்கிறார்கள் ஹிந்தி பாஷையிலே. அந்த இடத்தில்தான் வளர்ந்தார். பிருந்தாவனத்தில்தான் மாடுகன்றுகளை மேய்த்தார். கோவர்தனத்தை தான் தூக்கி பிடித்தார். காமியவனம் என்கிற இடம் ராஜஸ்தானத்துக்கு உள்ளே இருக்கிறது. இந்த விரஜபூமி என்பது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானம் இரண்டிலும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த காமியவனத்தில் தன்னுடைய நண்பர்கள் இடையர்களோடு கூட எத்தனையோ அழகான விளையாட்டுகள், லீலைகளை பகவான் செய்திருக்கிறார். இப்படி விரஜபூமியை பல பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஆனால் திவ்யதேச கணக்கில் பார்த்தோம் என்றால் 2 திவ்யதேசங்கள் தான். மதுரா என்கிற அவதார ஸ்தலம் ஒரு திவ்யதேசம், கண்ணன் வளர்ந்த கோகுலம் என்கிற ஆய்ப்பாடி மற்றொரு திவ்யதேசம். அப்போ திவ்யதேச கணக்கில் 2. ஆனால் உள்ளுக்குள்ள பிரித்து பார்த்தோம் என்றால் கோவர்தனம், பிருந்தாவனம், காமியவனம் என்று பல பகுதிகளாக நாமும் அனுபவிக்கலாம். அதில் தற்போது கோகுலம், ஆய்ப்பாடி என்கிற இடத்தை வந்து அடைந்திருக்கிறோம். கவாம் குலம் எத்திர தத்து கோகுலம் என்று தெரிவிப்பார்கள். கவாம் மாடுகளினுடைய, குலம் கூட்டமானது எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை கோகுலம்னு தெரிவிப்பார்களாம். இடையர்கள் வாழ்ந்த ஒரு இடம். இந்த பக்கம் மதுரா நகரத்திலே அரசர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நகரத்து மக்கள் வாழ்ந்தார்கள். யமுனையை கடந்தவுடனே இடையர்கள் வாழக்கூடிய கோகுலம் இருந்தது. நிறைய பசுமாடுகள், கற்று கறவை கணங்கள் பல என்று ஆண்டாள் திருப்பாவையில் பாடுகிறாள். எத்தனைன்னு எண்ணி முடிக்க முடியாதாம். கணங்கள் கூட்டமா இருக்குன்னு சொல்லலாம். கூட்டங்கள் எத்தனை என்று கூட எண்ணி முடிக்க முடியாது. இப்போ நட்சத்திரங்களை எண்ண முடியாதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, பகவானுடைய கல்யாண குணங்களை எண்ண முடியாது என்று சொல்லுகிறோம். அதே போல ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுமாடு கன்றுகளையும் எண்ணி முடிக்க முடியாது. கணங்கள் பல. அதுக்கு மேலே எப்படி அதை வர்ணிப்பது என்று ஆண்டாளுக்கே தெரியவில்லை. கூட்டமாக பார்த்தாலும் எண்ணிலடங்காத கூட்டங்கள் உள்ளன என்கிறாள். அதனால தான் ஊருக்கு கோகுலம் என்று பெயர் ஏற்பட்டது. தமிழ் மொழியிலே ஆய்ப்பாடி, ஆயர்கள், இடையர்கள் இருக்கக்கூடிய வசிக்கும் ஸ்தானமானபடியாலே ஆய்ப்பாடி என்றும் ஆயர்பாடி என்றும் வழங்கப்படுகிறது. இந்த இடத்தை தான் கண்ணன் வந்து அடைந்தான். அஷ்டமி அன்று இரவு பகவான் பிறந்தார்.
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்றைக்கு பிறந்தாரோ அன்று இரவே வசுதேவர் பகவான் கண்ணனை தூக்கி கொண்டு கோகுலத்துக்கு வந்து, யசோதை அப்போதுதான் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாள். கண்ணனை யசோதைக்கு அருகிலே விட்டுவிட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு திரும்பவும் மதுராநகத்துக்கு சென்று விட்டார். காலை விழித்து பார்த்தவுடனே யசோதைக்கு அப்பத்தான் தெரியும், அவள் பிரசவத்தில் இருந்த அயற்சியாலே தூங்கி போய் விட்டாள். காலை எழுந்துதான் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு தெரிவித்து கொண்டாள். சுத்தி இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். மதுரையில் யாருக்குமே செய்தி தெரியாது, ஒருத்தரும் கொண்டாடவில்லை. ஆனால் இங்கே வந்தவுடனே பெரியாழ்வார் பாடுகிறார், எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயித்தே. கார்த்தால எழுந்த உடனே நந்தகோபாலனுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுதான். எல்லாரும் ஓடி வர தொடங்கினார்களாம். எண்ணெய், அப்புறம் வண்ண பொடிகள், இதையெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் தூவிக்கொண்டு, இந்த காலத்துல ஹோலின்னு விளையாட்டு பார்க்குறோமோ இல்லையோ, அந்த பண்டிகையை போல எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. கீழே ஏற்கனவே முழுக்க மணல் இருக்கு, அந்த மணலை எண்ணெய் பொடி எல்லாம் வேற போட்டா எல்லாம் கலர்ந்து அப்படியே சேறு போல ஆகிவிட்டதாம். அந்த சேற்றில் எல்லாரும் பதான்னு விழுந்துடுறாளாம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டனென்னு ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. பெரியாழ்வார் கண்ணனுடைய அவதாரத்தை எப்படி ஆய்ப்பாடியில் கொண்டாடினார்கள்னு தெரிவிக்கிறார். ஓடுவார், குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆவல். அதனால் எல்லாரும் அவரவர் இல்லத்திலிருந்து நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு வேகமாக நந்தகோபாலன் திருமாலைக்கு ஓடி வருவாளாம். வரும்போது கீழெல்லாம் சேரு, எண்ணெய் சுண்ணம் மணல் எல்லாம் கலந்து சேரா இருக்கா. விழுவார், அதில் கால் வழுக்கி கீழ் விழுந்துருவாளாம். உகந்து ஆலிப்பார், விழுந்துட்டோமேன்னு யாரும் அழறது கிடையாது. ஹக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாளாம். ஐயோ கண்ணனை பார்க்கணும்னு வந்தேன், கீழே சேர் இருக்கிறதையே பார்க்கல அப்படின்னு சிரிச்சுண்டே எழுந்து கொண்டு நாடுவார். கண்ணன் எங்க கண்ணன் எங்கன்னு வீடு முழுக்க தேடுவார்களாம். நம்பிரான் எங்குத்தான் என்பார். யசோதை குழந்தை எங்க, என் கண்ணில் காட்டவே இல்லையே, உன் நீ பெற்ற குழந்தையை காட்டு என்று ஆவலோடு வருவார்களாம். யசோதையும் விடாமல் கண்ணனை தொட்டில்ல போட்டு ஒவ்வொரு அங்கமா, இவர் திருவ வயிற்றப்பாரு, வாயப்பாரு, கண்ணப்பாரு, மூக்கப்பாருன்னு ஒவ்வொரு அங்கமாக பார்த்து இவளும் வருணிப்பாளாம். அந்த மக்களும் ஆனந்தமாக பகவான் கண்ணனை கண்டு கழிப்பார்களாம். பார்த்த உடனே ஒருத்தி சொல்றா, பா அப்படியே நந்தகோபாலனை உரிச்சு வச்சிருக்கான்னு ஒருத்தி சொன்னாலாம். கண்ணனுக்கு ஒரே சிரிப்பு. நான் இவருக்கு பிறக்கவே இல்லையே, வசுதேவருக்கு பிறந்தேன், இங்கே வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நந்தகோபாலனை உரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னால் அதிலையும் கண்ணனுக்கு ஆனந்தம்தான். நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டனென்னு ஆடுவார்களும். எல்லா வாத்தியங்களையும் இசைத்து கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆயிற்று ஆய்ப்பாடி. அப்படி கண்ணனுடைய பிறப்பு அவதாரத்தை மக்கள் எல்லாரும் கொண்டாடினார்கள். இன்றைக்கும் அந்த பக்தியை சேவிக்கணும்னால் ஆய்ப்பாடியில் கண்டிப்பாக சேவிக்கலாம். அப்படி மக்கள் கண்ணன்னு சொன்னால் உருகி கொண்டு அவனை ஒரு நாள் தரிசிக்க முடியாமல் போனால் தங்களையே வெறுத்து கொண்டு இப்போதும் எப்போதும் கண்ணனுடைய நாமத்தையே ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம்தான் ஆய்ப்பாடி கோகுலம் என்பது. அந்த கோகுலத்தில் பார்க்க வேண்டிய நிறைய க்ஷேத்திரங்கள். இப்போ வடதேசத்தில் பார்த்தாலே, அதுவும் முக்கியமாக பிருந்தாவனம் மதுரை கோகுலத்துக்கு வந்தோம் என்றால் மூர்த்திகளாக விக்கிரகமாக இங்கு பார்சாதி பெருமாள், இங்கு திருநின்ற ஊர் இப்படி பெருமாள், திருவிடவெந்தை வராக பெருமாள், இப்படின்னு தனித்தனியாக பெருமாள்களில் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்று சேவிக்க முடியாது. ஆனால் அந்தந்த இடத்துல நடந்த கதை முக்கியம். அதில் நமக்கு இருக்கக்கூடிய பாவனை, ஈடுபாடு, நம்பிக்கை முக்கியம். இந்த ஆய்ப்பாடியில் தானே கண்ணன் ஒவ்வொரு இடத்திலும் தவழ்ந்திருப்பார், நடந்திருப்பார், ஓடி விளையாடி இருப்பார். அந்த இடத்துல முதல்ல நாம் பார்க்கணும்னால் ஒரு சின்ன குன்று, அதுக்கு மேலத்தான் நந்தபவனம் என்று நந்தகோபாலனுடைய திருமாளிகை இருக்கிறது. ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டது. 56 தூண்களை கொண்டு நன்ன சமைத்திருக்கிறார்கள். அந்த அவ்வளவு வேலைப்பாடுகளோடு கூடிய தூண்கள். அதில் ஒரு விஷயம் குறிப்பாக நமக்கு போகும்போது அங்கு இருப்பவர்களே சொல்லி கொடுக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு போய் பார்த்தேன்னால் நடுவில் பூமியில் ஒரு பெரிய பள்ளமாட்டம் இருக்கும். மேலே சீலிங் இருக்கோ இல்லையோ, அந்த மண்டபத்தினுடைய மேல் கூரையில் பார்த்தோம் என்றால் அங்கிருந்து அப்படியே ஒரு கம்பு மாதிரி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். 2 பக்கம் 2 தூண்களிலே ஓட்டைகளாட்டம் போட்டு கயிறு கட்டி வைத்திருப்பார்கள். இது என்னதுன்னு அங்கு இருப்பவர்களிடத்தில் கேட்டால் சொல்லுகிறார்கள், யசோதை குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 2 தூண்களுக்கு நடுவில் கயிறு கட்டி தான் தொட்டில கட்டுவாளாம் யசோதை. கண்ணனை தொட்டிலில் போட்டுட்டு ஆட்டிகிட்டே இருப்பாளாம். அதுக்காக என்ன நாள் முழுக்க குழந்தைய ஆட்ட முடியுமா? அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆட்டினால்தான் கண்ணன் தூங்குவார். அப்போ என்ன பண்ணணும்? கூடவே மத்து வச்சு பால் தயிர் கடைய வேண்டுமோ இல்லையோ, அதற்கு பெரிய ஒரு யந்திரம்.
மேலே நம்முடைய கூரையிலிருந்து மத்தை வைத்து அதை 2 பக்கம் தூண்களில் கட்டி வச்சு யசோதை கடைந்து கொண்டே இருப்பாளாம். அப்படி கடைந்து கொண்டிருக்கும் போதே பக்கத்து தூணில் கண்ணனை தொட்டில் போட்டு வச்சிருப்பாளாம். அவன் எழுந்தான் என்றால் உடனே தொட்டில் ஆட்டி அவனை தூங்க பண்ணிட்டு மறுபடியும் தயிரை கடைய தொடங்கி விடுவாளாம். இப்படி தன்னுடைய தர்மத்தையும் விடாமல் குழந்தையும் விடாமல் 2ஐயும் செய்தாள் யசோதை. அதனால தான் இந்த மண்டபம் இப்படி அமைக்கப்பட்டுள்ளது. எங்கு தெரிவிக்கிறார்கள்? அங்கு ஒரு சிறப்பு. கண்ணனுக்கு அழகான சந்நிதி. நந்தகோபாலர், யசோதை, பலராமன், கண்ணன் இவர்கள் அனைவருமே அந்த சந்நிதியிலே இருக்கிறார்கள். அங்கு போனோம்னால் நாமும் தவழ்ந்து தான் போகணும். ஒரு சின்ன தொட்டில் இருக்கும். அந்த தொட்டிலில் கண்ணனுடைய விக்கிரகம் இருக்கும். அதிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி இருக்கும்போதே நம்ம நடந்து போகக்கூடாது. நாமும் முட்டி போட்டுக்கொண்டு கண்ணனை போலவே தவழ்ந்து கொண்டு தான் போகணும். ஏன்னா இந்த மண்டபம் முழுக்க கண்ணன் தவழ்ந்து தானே வீடு முழுக்க நடந்திருப்பார். அதை நினைவில் கொண்டு நாமும் தவழ்ந்து தான் போகணும். கிட்டக்க போனால் அந்த தொட்டிலில் கட்டிருக்கிற சங்கிலி எடுத்து நம்ம கையில் கொடுப்பா. நாமே மெதுவாக அந்த தொட்டில் ஆட்டி கண்ணனை தூங்க பண்ணுவது போல பாட்டு பாடலாம். இது அனைத்தையும் இந்த இடத்திலே நாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நந்த பவனம் என்று நடுவில் இருக்கக்கூடியது. அடுத்தது இந்த சின்ன மலை ஏறணும். நந்த பவனத்துக்கு ஏறி வர வேண்டும்னு சொன்னேனே, அப்படி வரும் வழியிலே தான் பூத்தனையை கண்ணன் கொன்ற இடம் என்று ஒரு சின்ன கோவில் இருக்கு. பெரிய வடிவத்தோடு பூத்தனை இருப்பாள். அவர் மார்புக்கு மேல கண்ணன் படுத்து கொண்டு பால் குடித்து கொண்டிருப்பார். அழகான ஒரு விக்கிரகத்தோடு ஒரு சுதை திருமேனி வடிவத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது பூத்தனையை கண்ணன் அழித்த இடம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துக்கு ஒரு சின்ன மண்டபமாட்டம் இருக்கும். ஒரு வீடு போல இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனோம்னால் சகடாசுரனை கண்ணன் கொன்ற இடம். சின்ன குழந்தை தொட்டில் படுத்துட்டு இருப்பார். ஒரு பெரிய தேர் சக்கரம் ஓடி வரும். அந்த வண்டி சக்கரத்தில் காலால எதிர்த்து கண்ணன் அழித்து விட்டான். அது ஒரு இடத்துல இங்குதான் நடந்ததுன்னு தெரிவிப்பார்கள். நமக்கு உடனே சந்தேகம் வரும். இது என்ன சுவாமி, இதெல்லாம் என்ன வீடு போல இருக்கு, இங்கேதான் நடந்திருக்குமா? இங்கேதான் பூத்தனையை கொன்னாரா? கரெக்டா இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் இதுக்குள்ளதான் நடந்ததுன்னு யாரானு உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த வீட்டில் தான் சகடாசுரனை கொன்னார்னு சொல்ல முடியுமானால், ஒன்று இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள்னா அந்த இடமாகவே இருக்கலாம். இல்லாவிட்டாலும் அதனால நமக்கு என்ன கெட்டு போச்சு? கண்ணன் கோகுலத்துல தான் வாழ்ந்தார்னு தெரியும். அந்த கோகுலம் இதுதான்னு தெரியும். ஏன்னா அதுக்கு ஜாகிரபி எல்லாமே ஒத்து போகிறது. இதுதான் கோகுலம்னு தெரியறது. அதில் இங்கே தான் நந்த மாளிகை இருந்ததுன்னு தெரிஞ்சால் இந்த மாளிகையினுடைய ஏதோ ஒரு மூலையில் தானே சகடாசுரன் வந்திருக்கணும். இந்த மாளிகைக்குள்ள வந்துதானே பூத்தனை கண்ணனை தூக்கி சென்றிருக்க வேண்டும். அப்ப அதற்கான இடங்களுக்கு நினைவாக வெவ்வேறு கோவில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப எந்த இடத்துல சேவித்தாலும் இந்த பூமியில் இந்த தேசத்தில் இது நடந்தது என்பது பொய்த்து போகவே போகாது. அதை நினைத்து கொள்வதற்கு ஒரு இடம். அப்படி பார்த்தா கடவுளே அப்படித்தானே. பகவான் எங்கும் இருக்கிறார். நம்முடைய வீட்டில் இருக்கிற தூணுக்குள்ள தான் பகவான் இருக்கார். ஆனால் கோவிலுக்கென்று எதற்கு செல்லுகிறோம்? அது அவருக்கென்று ஒரு இடம், அவரை தரிசிப்பதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். அதற்கான சுற்று வட்டாரம் சூழ்நிலையோடு இருக்க போகிறது. அதே போலத்தான் இந்த இடங்களையும் நாம் கருத வேண்டும். ஒரு இடத்துக்கு போனால் பகவான் இங்குதான் பூதனையை அழித்தார். வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண்சீர நஞ்சகமுலையோடு உயிர்சக உண்ட நாதனை தானவர் கூற்றை பால் கொடுக்கணும், கண்ணனை கொன்றுவிட வேண்டும்னு விஷப்பால் கொடுப்பதற்காக வந்தாள். கண்ணன் ரொம்ப ஆனந்தமா அந்த பாலை குடிச்சாராம். ஏன் சுவாமி குடிச்சார்? இவருக்கு தெரியாதா அது விஷம்னு? தெரியாதானால் கண்ணனுக்கு விஷம்னு நன்னா தெரியும். ஆனால் அவனுக்கென்று யார் எதை சமர்ப்பித்தாலும் கண்ணனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. அது அமுதமோ விஷமோ கண்ணனுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா அதை கண்ணன் விட்டு கொடுக்கவே மாட்டாராம். அதே போல இது என்னுடையதுன்னு ஒரு பொருள் நினைச்சோன்னு வச்சுங்கோ, அதை கண்ணன் ஆசைப்படவே மாட்டார். இது உன்னுடையதுன்னு நினைச்சோன்னு வச்சுங்கோ, அதை விடவே மாட்டார். அப்ப விஷமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தி கொண்டு வந்திருக்காளா, அப்ப அதையும் ஏற்றுக்கொள்வேன்னு கண்ணன் குடிச்சார். குழந்தைக்கு கொஞ்சம் பசி அதிகமாக இருந்தது, வேகமாக பால் குடிச்சது, அதில் உயிரும் பூத்தனைக்கு போய்விட்டது. அதே போலத்தான் சகடாசுரன் பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு ஆண்டாள் திருப்பாவையில் பாடுகிறாளே. சின்ன குழந்தை காப்பாற்றத்துக்கு வேற யாரும் கிடையாது, தானே தன்னை ரட்சித்து கொண்டான் கண்ணன். காலால எட்டி மிதித்த உடனே அந்த சகடத்துக்குள் இருந்த அசுரன் அழிந்து போனான். அந்த சகடமே உடைந்து போயிற்று. அப்படிப்பட்ட வலிமை என் திருவடிகளில் உண்டு என்று பகவான் காட்டினார். அது சின்ன குழந்தைக்கு எப்பேற்பட்ட புகழ். யாரும் கூட இல்லாத போது தன்னைத்தானே ரட்சித்து கொண்டான் என்று பகவானுக்கு புகழ் ஏற்பட்டதாம். அது எல்லாம் நடந்த இடங்கள் இங்குதான் இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பூத்தனையோ சகடாசுரனோ கண்ணனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியன் கண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சா பூத்தனா சகடம் அர்ஜுனயோச்ச யுக்மம். கண்ணா எனக்கு ஒன்று புரியல,
பூத்தனையை கொன்னுட்ட, சகடாசுரனை கொன்னுட்ட, திருநாவர்த்தன், கேசி, வத்சாசுரன், கபித்தாசுரன், அகாசுரன், தேனுகாசுரன் எல்லாரையும் கொல்ல முடிஞ்சதே, எதுக்கு கம்சனை மட்டும் விட்டு வைத்தாய்? கம்சனிடத்துல பயம் என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்து இங்கு இத்தனை அசுரர்களை அழிப்பதற்கு கம்சனையே நேரடியாக அழித்திருக்கலாமே என்று கேட்கிறார். அப்படி பல சுவையான அழகான நிகழ்வுகள் நடந்த இடம்தான் இந்த கோகுலம் என்பது. இன்னும் பல இடங்களையும் நாம் தரிசிக்க வேண்டும். அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.